நல்லா வதவிடுச்சு. இப்போ நம்ம குழம்ப ஆட் பண்ணிக்கலாம். குழம்ப இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு, அதாவது சுண்டுறனா கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான உடனே, கொஞ்சம் கெட்டியான உடனே இந்த நேரத்தில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த தேங்காய் பால்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் பால் நல்லா கொதி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இப்போ தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு மாங்காய் போட்டு. அடுத்தது இப்போ மீனில் வந்து நம்ம பெரிய தலையை முதல்ல எடுத்து போட்டுடலாம். முதல்ல தலைகளை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து குழம்புல போட்டுடலாம்.